ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்டெக் சீரிஸோட ஒரு அனதர் டிசைனிங் வீடியோ தான். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலரி டிசைனிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் அதுக்காக செட் ஆஃப் இமேஜஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம சிம்பிளாக எப்படி ஒரு கேலரி டிசைன் பண்ணலாம். அண்ட் இதில் ரெண்டு புது விஷயம் வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு அனிமேஷன் எப்படி வந்து ஆட் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். கிரிட் எப்படி இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் வெப்டெக்குங்கிற சீரீஸில் ஸோ ஆல்ரெடி நான் நிறைய ஃபோல்டர் இருக்குது. அது நான் ப்ரீவியஸ் வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நான் கேலரின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜஸ்க்காக சில சில இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃபோல்டருக்குள்ளே. ஓகேங்களா? கேலரி கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து சிஎம்டியில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் தென் கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ விஎஸ் கோடுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ரெண்டு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ வெளியே இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ரெண்டு ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, நம்ம இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டான அந்த ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். ஸோ நான் டைட்டில் வந்துட்டு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேலரி அப்படின்னு ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டாட் கேலரி என்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் செக்ஷனுக்கு வந்துட்டு நான் ஹெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து கொடுக்க போகிறேன். ஒரு பிஎன்ஜி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் தென் வந்து பார்த்தீங்கன்னா H2 டேக்குள்ள ஜஸ்ட் நான் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் இமேஜ் நான் ஆல்ரெடி அசெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜ் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அசெட் வந்து நம்ம ஃபோல்டராக இருக்குது. அதை எப்படி வந்து கால் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணலாம் இமேஜ்னா டாட் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அசெட்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ஐகான் 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஐகானை இந்த ஸோ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ கோ லைவ் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் மாதிரி இருக்குது. ஸோ இது நான் எதில் இருந்து எடுத்தேன்னா ஐகான் 8 அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் பிஎன்ஜி இமேஜாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் நான் ஆல்டர்னேட்டிவ் நேமாக ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 7 இமேஜஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? 7 இமேஜஸ் வரிசையாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே கைஸ், நான் ஒரு 9 இமேஜ் டேக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இதில் போயிட்டு டாட் ஸ்லாஷ் அசெட்குள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பெருசாக வந்து இருக்கும் அந்த இமேஜஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம ஃபியூச்சரில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இதே மாதிரியே ஸோ இங்கே வந்து நான் வந்துட்டு IMG1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இதே மாதிரியே அடுத்தடுத்த இமேஜஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், நான் வந்து எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது பெருசாக இருக்கும். ஆனால் எல்லா இமேஜஸும் இருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நான் வந்து ஒரு ஆட்ரிபியூட் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ டபிள்யூன்னு கொடுத்தீங்கன்னா வித்துன்னு வரும். ஸோ நான் வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 வச்சுக்கிறேன். தென் வந்து ஹைட் வந்து ஒரு 250. ஸோ ஹெச்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 250 வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகேவா? ஸோ நான் வந்து அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு அது தெளிவாக தெரியும். ஸோ ஓகே கைஸ், எல்லாத்துலேயுமே நான் அந்த விட்த் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த விட்த் அண்ட் ஹைட் வந்து மெயின்டைன் பண்ண மாதிரி வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படியுமே நீங்கள் ஹைட் அண்ட் விட்த் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இதுக்கு வேறு விட்த் அண்ட் ஹைட் கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு இது இப்படி வச்சுக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால இப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஸ்டைலிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம சிஎஸ்எஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் லிங்க் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ லிங்க் பண்ண வந்து மறந்துடக்கூடாது. நான் வந்து ஹெட் செக்ஷனுக்குள்ளே ஸ்டைலை வந்து லிங்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது.
ஓகேங்களா? கூகுள் ஃபாண்ட்ஸு. இதில் வந்து போயிட்டு நான் ஒரு ஃபாண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதில் வந்து போயிட்டு நான் வந்து ஒரு ஃபாண்ட் வந்து சர்ச் பண்ணுறேன். ப்ளே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபாண்ட்டு. ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபாண்ட்டை மட்டும் நான் வந்து எம்பெட் பண்ண போகிறேன் நம்ம இதுக்குள்ள. ஸோ ஓகேங்களா? ஸோ நான் எப்படி வந்தேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் கெட் எம்பெடட் கோடு. ஸோ ஓகே, இப்படி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இந்த அட்டிலேருந்து இது ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்டைலில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை எடுக்கும்போது நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அந்த ப்ளே ரைட்டோட அந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி கீழே வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து போட்டு வைக்கிறேன். நம்ம அப்புறம் ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதோட இது வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டைலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மார்ஜின் ஸ்பேசிங்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங், பார்டர் பாக்ஸ். ஸோ இது வந்து டிஃபால்ட்டான ஒரு கோடு செட் பண்ணிக்கோங்க. தென் கேலரி. ஸோ கேலரியில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விட்த் வந்து ஒரு 100% வந்து கொடுத்துக்கலாம். தென் வந்துட்டு பேடிங் ஒரு 20 பிக்சல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்டில் என்ன பண்ண போகிறேன்னா லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், அனிமேஷன் செட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் அனிமேஷன் செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து இதில் பண்ணலாம். நான் 45 டிகிரியில் ஓகேங்களா அந்த கலர் வர மாதிரி செட் பண்ணுறேன். என்னென்ன கலர்னா ஜஸ்ட் கிரே, அப்புறம் வீட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஸோ இதை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் இந்த கலரை. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே கைஸ், நம்ம இந்த லீனியர் கிரேடியன்ட் வந்து செட் பண்ணியிருக்கோம். நான் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாடியில் வந்து ஹைட் வந்து ஒரு 100 VH, தென் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து 0 பிக்சல் அண்ட் 10 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சைஸ் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 400% ஸ்பேஸ் 400%. தென் வந்து அனிமேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். 15 செகண்ட்ஸ்க்கு இந்த அனிமேஷன் எனக்கு வந்து ரன் ஆக போகுது. ஸோ எப்படி ரன் ஆகுது அப்படின்னா ஈஸ் இன்ஃபைனைட். ஸோ நிற்கவே கூடாது, எனக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் சேம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 8 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். தென் வந்து பாக்ஸ் ஷேடோவும் கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் ஷேடோ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 0 பிக்சல், 4 பிக்சல் அண்ட் 8 பிக்சல் RGBA. இதில் வந்து ஒரு பிளாக் கலர் செட் பண்ணுறேன். அதுக்காக 0,0,0,0.1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ எப்படி இருக்குன்னு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தெரியும். அதே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டல் மாதிரி வீட் கலரில் தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் கீ ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அனிமேட் பண்ணுறதுக்கு. அனிமேட் நம்ம இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு பேர் வச்சுருக்கோம். அதை தான் இங்கே வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 0%, அதாவது 0% இருக்கும்போது பேக்ரவுண்ட் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 0%, தென் வந்து 50% இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தென் வந்து 50% இருக்கும்போது பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50% to 100% இருக்கணும். அதாவது அந்த ஃப்ளோவை சொல்கிறேன், அந்த ஃப்ளோவை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம்.
0லேருந்து 50லேருந்து 100% வரும்போது நம்மளுக்கு என்ன ஃப்ளோ இருக்கணும், அந்த பேக்ரவுண்டோட அந்த ஒரு இப்படி இப்படி மூவ் ஆகிற ஃப்ளோ தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து 0 to 50% இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அனிமேட் ஆகுறதுன்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே. ஸோ வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு லைட்டாக ஒரு இது தெரியும். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பின்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு அனிமேஷன் வந்து நடந்துட்டுருக்கு. யா ஓகே, நம்ம இப்போ அனிமேஷன் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஹெட்டிங் செக்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம அதை முடிச்சுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஹெட்டிங்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வித்து வந்து ஒரு 100%, தென் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் மாதிரி ஆகிடுக்கும். ஸோ இதில் வந்துட்டு தென் கலர் வந்து ஒயிட்டு, பேடிங் வந்து 10 பிக்சல் 10 பிக்சல் 10 பிக்சல்னே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வெரி தெரியும். ஓகே, இது வந்து கீழே கீழே இருக்குது. அதாவது மேலே ஐக்கானு கீழே கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு. ஓகேங்களா? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போட்டால் பக்கத்தில் போயிடும். ஸோ அலைங் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டா கரெக்டாக சென்டரில் வந்து உட்காந்துக்கும். ஸோ இந்த சென்டரில். ஸோ அலைங் ஐட்டம்ல இந்த கேலரிங்கிறது கொஞ்சம் மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம் கேப் வந்து ஒரு 10 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். காலம் கேப் வந்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படி கொடுக்குறேன்னா அந்த கேலரிக்கு அதுக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி. இப்போ நம்ம அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்குல்ல அந்த ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி ஸோ இதுக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஹெட்டிங்கில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ கேலரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான அந்த ரெக்வயர்டு ஃபாண்ட் நம்ம என்ன கேட்டோமோ அது வந்து வந்திருக்கு. ஸோ தெரியுதுங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, அதுக்கான ஒரு பார்டர் தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பார்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே, நம்ம இப்போ இமேஜை ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டாட் கேலரி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இமேஜஸ்க்கு வந்து பேர் வச்சுருக்கேன். கரெக்ட், கேலரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? நம்ம இங்கே எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதை என்ன ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே. நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணோம், இப்போ கிரிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா ஸோ கிரிட்டு டெம்ப்ளேட் காலம் ரிப்பீட். இதில் என்ன கொடுக்க போகிறேன்னா 3 காலம்ஸ் எனக்கு வந்து வரணும் 1 FRல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 3 காலம்ஸாக வந்து வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1 2 3 காலம்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம கேப் கொடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. கேப் வந்து ஒரு 10 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லா செட்டுமே ஒரு கேப் எடுத்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பேசஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். பேடிங் 20 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஒரு மாதிரி பேடிங் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ தான் அந்த கேலரி ஹெட்டிங்கோட வந்து பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு, அந்த நீட்டாக தெரியுது. ஸோ ஓகே, இப்போ அந்த கேலரி ஐட்டம்ஸ்குள்ளே இருக்கிற இமேஜஸை மட்டும் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டைலிங் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற இமேஜஸை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட வித்து வந்து அந்த 100%. தென் வந்து ஹைட்டு வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆட்டோ. இது வந்து நான் மேனுவலாக வந்து அந்த வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிக்சல்ஸ் சொல்லி வச்சுக்கிறேன் கர்வ்டுக்காக. தென் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ என்ன ஆக போகுது அப்படின்னா 0 பிக்சல் 10 பிக்சல் 20 பிக்சல். ஸோ 0 பிக்சல் 10 பிக்சல் தென் 20 பிக்சல் அண்ட் ஆர்ஜிபிஏல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 0, பிளாக் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ 0.2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஒரு பாக்ஸ் ஷேடோ தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து ஒரு கர்வ்டான அந்த இமேஜஸ் வந்து கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இப்போ இதை நம்ம ஹோவர் பண்ணும்போது, அதாவது மவுஸை கொண்டு வந்து இப்படி மேலே வைக்க போது நம்மளுக்கு சில அனிமேஷன் வந்து நடக்கணும். அதாவது இப்போ நான் இந்த இமேஜ் மேலே வைக்கிறேன் அப்படின்னா இந்த இமேஜ் மட்டும் எனக்கு ஃப்ரண்ட்டில் வரணும், மற்ற இமேஜஸ்லாம் பேக்கில் தெரியணும்.
ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரான்சிஷன் ட்ரான்சிஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் 0.3s ஈஸ் ஓகேங்களா. தென் பாக்ஸ் ஷேடோவுமே வந்துட்டு எனக்கு வந்து 0.3s ஈஸ் அப்படி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது என்னன்னு பார்ப்போம் பொறுமையாக. அதே மாதிரி இந்த இமேஜை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம ஹோவர் பண்ணுறதுக்கு தனியாக கோட் எழுதணும். ஸோ கோலன் ஹோவர் அப்படின்னு வச்சா ஹோவருக்கு கோடு. இது வந்து பார்டர் 1 பிக்சல் சாலிட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு இது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல்னு கொடுத்து நம்ம 1.05 அப்படின்னு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நமக்கு வரும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த இமேஜஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலோட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. ஸோ தென் இதுக்கு கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த இது வந்து தெரியும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், நம்மளுக்கு கேலரி வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு நீட்டாக. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நான் வந்து ஜஸ்ட் சின்னதாக்கி பார்க்குறேன். இப்போ இப்படி இருக்குது. ஸோ நான் வந்து சுருக்கிட்டே போகிறேன். சுருக்கிட்டே போகும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னா, எல்லாம் அப்படி அப்படியே அந்த ஒரு அந்த கட்டத்துக்குள்ளேயே இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன வரணும், நேராக வரணும். நம்ம வந்து இது வந்து ரெஸ்பான்சிவாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எனக்கு ஸ்ட்ரைட்டாக, அதாவது இப்படி சுருங்க சுருங்க எனக்கு 2 காலம் 1 காலம் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்து நான் கோட் எழுத போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் தான். ஸோ இதுக்கு வந்து மீடியா கொரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா. சாட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ மேக்ஸ் வித்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 600 பிக்சல் மேக்ஸிமம் வித்தாக இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த கேலரி ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிரிட்டு டெம்ப்ளேட் காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரிப்பீட்டு. ஸோ 2,1 FR இருக்கணும். அதாவது 600 பிக்சல் மேக்ஸிமம் 600 பிக்சல் இருக்கிற வரைக்கும் எனக்கு 2 காலமாக இருக்கணும். ஓகேங்களா. திரும்ப இப்போ இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன நான் சொல்கிறேன்னா, நம்ம 600ன்னு சொன்னோமா. ஓகே, இங்கே வந்து நம்ம 900 மாற்றிக்கலாம். ஸோ ஏன்னா 600 அதோட கம்மி. ஸோ இப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு வந்து 900 மேக்ஸிமம் 900 பிக்சலாக இருக்கும்போது எனக்கு 2 காலமாக இருக்கணும். அதே சமயம் எனக்கு வந்து 600 பிக்சலுக்கு மேக்ஸிமம் 600 பிக்சல் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு காலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், மீடியா கொரி யூஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ இப்போ இப்படி இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 1200 பிக்சல். ஸோ நம்மளுக்கு வந்து 3 காலமாக வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து இங்கே செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக. ஆனால் எனக்கு வந்து மேக்ஸிமம் 900 பிக்சல் இருக்கும்போது எனக்கு வந்து 2 காலம் ஆகணும். மேக்ஸிமம் 600 பிக்சல் சுருங்கும் போது எனக்கு 1 காலமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண இப்போ மேக்ஸிமம் எனக்கு 900 பிக்சல் வந்ததுனால எனக்கு 2 காலமாக வந்துச்சு. அதை தாண்டி 900 பிக்சலை எப்போ தாண்டுதோ அப்போ எனக்கு 3 காலமாக வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து டேப்லெட், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஆல்சோ லேப்டாப்புக்கு வந்து நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து காட்டுது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தட், சைனிங் ஆஃப். டாடா பை கைஸ்.